சிஎஸ்எஸ் திட்டம். சிஎஸ்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செய்யறது, நம்ம கொஞ்சம் கொடுப்போம், அவ்வளவுதான். இந்த மிக சென்னையை சுற்றி நான் போன வாரம் கேள்வி கேட்டேன். சென்னையை சுற்றி மிகப்பெரிய திட்டம் நடந்துருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சென்னைக்கு பிரதம மந்திரி கிட்டத்தட்ட வராரு, உங்க மந்திரிகள்லாம் வராங்க, சென்னையில் இறங்குறாங்க, ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. அப்படி போனாலும் எப்படி கிழக்க போனாலும் தெற்கே போனாலும் மேற்கே போனாலும் இந்த திட்டம் வந்துட்டே இருக்குது. என்ன திட்டம் அது? சென்னை மெட்ரோ ரயில். இந்த சென்னை மெட்ரோ ரயில் 63,000 கோடி டோட்டல். இல்ல நிர்மலா சீதாராமன் கல்யாண அரங்கத்தில் இருந்து ஃபவுண்டேஷன் போட்டாங்க. 63,000 கோடி திட்டத்தை போட்டு பேசாம உட்காந்துருக்காங்க. இதுதான் நடக்குமா? இது ஒரு அரசாங்கமா? அதுக்கு ஒரு பட்ஜெட்டா? நீ பட்ஜெட்டை 1 மணி நேரம் 30 நிமிஷம் படிக்கிறிய, கேவலமா இல்லையா? நீ பிறந்த தமிழ்நாட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையா? அதை பத்தி அவமானமா இல்லையா உனக்கு? பெரிய பீத்துக்கிறீங்களா? என்ன செஞ்சீங்க நீங்க மக்களுக்காக? இந்த திட்டம் எப்பேற்பட்ட திட்டம்? எதற்காக? மக்களுக்காக, வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை செய்வதற்காக, அதை அதிகமாக ஆக்குவதற்காக. அந்த ரோடு ஒர்க்கு மட்டும் எப்பவுமே அது வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். இப்படி வளர்ச்சியை நோக்கி இருக்கிற இந்த திட்டத்திற்கு நீங்கள் நிதி அளிக்கவில்லை. ரோடுன்னா அவங்களுக்கு பிடிக்காது, ஜெயலலிதாவுக்கும் பிடிக்காது, இவருக்கும் மோடிக்கு பிடிக்காது. மேல்மட்ட ரோடு 19 கிலோமீட்டர் கடற்கரையில இருந்து இதுக்கு மதுரவாயில் போறதுக்கு. அந்த 19 கிலோமீட்டர் 5-6 வருஷமா கடப்புல கிடக்குது. அது ஒண்ணுமே இல்லை. சரி, இப்போ திட்டத்தை ஆரம்பிச்சு நடத்துறாங்களே, நடத்தும் போது யாரு பணம் கொடுக்குறாங்கன்னு கேட்டியா? கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. வேலை நடந்துருக்குது தமிழ்நாடு அரசு ஒர்க்கு நடக்குது. அது நீ கொடுக்க வேண்டிய 63,000 கோடி எங்க போச்சு? யாரோட சொத்து? உங்களுடைய தாத்தாவோட சொத்தா? உங்க அப்பாவோட சொத்தா? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணம் கரெக்டா போய் சேர்ந்துட்ட பிறகு அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். 42% நிதி தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டும். 42% வரல, நீ சொன்ன 32 வரல, செஸ்ல வர வேண்டிய 5.4 வரல. ஒட்டுமொத்தமாக கேட்பதற்கு ஆளில் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்போம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், கேட்போம், எப்பவுமே கேட்டுக்கொண்டிருப்போம். தலைவர் தளபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எங்களுக்கு கடமை ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்களை ஏமாற்றாமல், வஞ்சிக்காமல் எல்லா வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுத்த பெருமை என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இது நாங்கள் மறக்கவே முடியாது. 1000 ஆண்டுகள் அன்பு தலைவர் பாதக மலங்களிலும், உங்களுடைய பாதக மலங்களிலும் தொட்டு வணங்கி நாங்கள் உங்களுக்காக பணியாற்ற வேண்டிய காலம் இன்றைக்கு இல்லை. இது வருகின்ற காலம் முழுவதும் உங்களுக்காக பணியாற்றுவோம். உங்களை கண்கலங்க விடுவதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் செல்லவில்லை. எங்களை பணம் வைத்தாவது நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமை மிக விரைவில் ஆற்றுவோம். மிக விரைவில் அதை நான் சொன்னதை முடித்துக் கொடுப்போம் என்று சொல்லி, இந்த திட்டங்கள் முடிவதற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியின் ஆட்சி மத்தியிலே வரும். அப்படி வருவதற்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கரம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு தம்பி அன்பரசன், SR ராஜா, அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது போலவே நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி ஊராட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்க. இதே நேரத்தில் வெயிலில் இவ்வளவு நேரம் நீங்க நான் என்ன சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன், சொல்லக்கூடாது.